ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சூப்பர் சம்பவம் போது விஜய் பார்வதியும் கமருதீனும் பேசிக்கிறாங்க. அதில் கமருதீன் விஜய் பார்வதி வச்சு செய்கிறார். அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமித் வந்து மாவாடிட்டுருக்கார். ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்மால் பார்த்துட்ருக்கார் கமருதீன். பக்கத்தில் வந்து இந்த அம்மா முட்டி போட்டு உட்காந்துருக்குறாங்க. யார்? விஜய் பார்வதி. கலாச்சிக்கிறாங்க. என்னென்னா அவர் வந்து நீ எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பார் போல இருக்குது. நான் எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது, நான் உனக்காக தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லும்போது இவர் இன்னொரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வினோத் அந்த பக்கம் இருக்கார். ஏன்டா நம்ம தலையானா தான் டைட்டில் அடிக்க முடியுமா என்ன? அப்போல்லாம் எவன் சொன்னது? அவர் டென்ஷனாக பதறாரு. இல்லை அதான் கேட்டேன். அப்போ விஜய் பார்வதி சொல்கிறாங்க, நீ உண்மையாகவே நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன் பேபி அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்போ இவர் வந்துட்டு எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு. நான் உனக்கு எப்படிடா புரிய வைக்கிறது? டே உண்மையாகவே சொல்கிறேன், உங்ககிட்ட நான் மாட்டின ஒரே ஒரு விஷயம் அந்த திவாகர் மேட்ரு தான் அப்படின்னு ஒன்று அவர் எழுந்திரிச்சு உக்காண்டார். அந்த ஒரு பாம்பே போதுமே, அந்த பாம்பு வெடித்து பல கிலோமீட்டருக்குள்ளே சேதாரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் திரும்ப ஒன்று கலாய்க்கிறார். செம்ம சிரிப்பு. இதே இப்போ வந்துட்டு உள்ளே இருக்குமே இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் சப்போஸ் வெளியே இருந்து நீ எவ்வளோ ஒரு கேஸை கொடுத்து போலீஸ் கேஸ் கொடுத்து ஏன் இப்படி பண்ண, சும்மா பண்ணேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் இன்னும் ஆகுறதுன்றாரு. செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஏன்னா தெரியாமல் பண்ணிட்டேன் தானே இங்கேயும் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் சொல்லியிருப்பார். யார் நீ, எப்படி இந்த மாதிரி சொல்லி வெளியில் என்ன நினைப்பாங்க அப்படி பேசியிருப்பார். டென்ஷன் ஆகிருப்பார். அதை வந்து சொல்லி செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ திரும்ப அதை வச்சு கலாய்க்கிறானே, ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னு. அது தப்பு தான். அடுத்தவங்களை வந்து தப்பாக, அதாவது இப்போ விஜய் பார்வதி வந்து எஃப்ஜே சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி கமருதீனை பற்றி அன்றைக்கி சொன்னது தப்பு தான், அதை அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் அதை வந்து அங்கேயும் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. ஆனாலும் இவர் மறக்க மாட்டுறாரு. ஒருவேளை எனக்கு என்னென்னா, ஒருவேளை ஷோவில் இருக்கிற காரணத்தினால தான் வந்து மறக்கலையா, வெளியில் போனோடனே அவரோட சுயரூபத்தை காட்டுவாரான்னு தெரியல. பட் நல்லாயிருக்கு, இந்த கமருதீனோட வெர்ஷன் நல்லாயிருக்கு. அதே மாதிரி உண்மையிலேயே போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா கமருதீனோட அந்த ஒரு காமெடி, அந்த நடிப்பு, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக விஜய் சேதுபதி இன்றைக்கி பாராட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கூட சேர்ந்து அடி விழுகும். ஏன்னா இந்த மைக் இஷ்யூவில் 2 பேருக்கும் செம்ம தர்மடி இருக்குன்றதில் கன்ஃபார்ம். இதில் வேறு அவங்க பேசிட்டா இருக்காங்க, பூச்சி இழுக்கிறாரு, அவங்க தமக்குன்னு விழுறாங்க. இதை யாராவது என்ன பண்ண தெரியுமா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக மட்டமாக பண்ணுறாங்கன்னு போட்டு விட்ருவாங்க. அதாவது அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போனால் மரம் மாதிரி இருக்கணும், டாஸ்க்கை செய்யணும், கம்முன்னு போயிடணும். அவங்களுக்கு பிடிக்காதவங்க, பிடிச்சவங்க என்ன வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஒரு சில பேர்லாம், ஒரு சில சேனல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அவங்களும் மனுஷங்க தான். என்ன ஒன்று, ஒரு சில பேர் ஒரு சில விதமாக வந்துட்டு பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஒரு விதமாக இருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குது. அதை நம்ம வந்துட்டு சரின்னு சொல்ல வரல. அந்த பவுண்டரி 2 பேருமே வந்து தாண்டியிருக்காங்க. அதுவும் நம்ம சரின்னு சொல்லலை, அது தவறு தான். தப்பு செஞ்சிட்டாங்க. இப்போ திருத்தி, ஏன்னா அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லி அதுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க 2 பேருமே. பட் இருந்தாலும் இதை பார்க்கும்போது செம்ம சிரிப்பு வந்துச்சு. நல்லா கமருதீன் வச்சு செஞ்சுட்டு இருந்தார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், கன்ஃபார்ம் ஒன்று நடக்கும். எப்படியும் விஜய் சேதுபதி வந்து கமருதீனை கலாய்ப்பார், விஜய் பார்வதியும் கலாய்ப்பார். இவர் பார்ப்பார் அந்த பக்கம், அரோரா அப்போவே நான் சொன்னேன் கேட்டியா அப்படின்னு போகிறாங்க. உடனே சாரிம்மா அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்துட்டு, இல்லை நான் திங்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு வேளை ரேஷன் கார்டு வாங்க வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால் நம்மளுக்கு செட் ஆகுது, நம்ம 2 பேரும் ஒரு வேவலத்து இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த விஜய் பார்வதிகிட்ட சொல்ல போகிறாங்க. விஜய் பார்வதி எனக்கு தெரியும்டா, நீ இப்படி தான் சொல்லுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இதான் நடக்க போகுது. ஏன்னா நேற்று நைட்டே வந்து அரோரா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்குது. காலையில் மார்னிங் வேக்கப் சாங்கில் தனியாக ஆடிட்டுருக்காங்க விஜய் பார்வதி. இவர் போய் அரோரா கூட டான்ஸ் பண்ணிக்கிறாரு. என்னத்தான் சொல்கிறது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.